ஹலோ எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் பீட்டர் சாமுவேல். நான் வந்துட்டு திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை பிரிவில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின். ஸோ இந்த செஸ்ட் பெயின் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா செஸ்ட் பெயினுமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்காக இருக்கணுமான்னா இல்லை. ஸோ செஸ்ட் பெயின் கூட ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்கும்போது அது வந்து இருதய சம்மந்தப்பட்ட நெஞ்சு வலியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நெஞ்சு வலி நடுவில், இருதயத்தோட நடுவில், இந்த மார்பகத்தோட நடுவில் வர்றது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பரவும். ரேடியேஷன் ஆஃப் செஸ்ட் பெயின் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ எந்த பக்கம் வேணால் பரவலாம். ஸோ ரேடியேஷன் ஆஃப் பெயின். ரெண்டாவது, இந்த நெஞ்சு வலி வரும்போது உங்களுக்கு சின்கப்பின்னு சொல்கிற மயக்கம் ஏற்படலாம். ஸோ அந்த மயக்கம் வந்துட்டு சுயநினைவு எழுந்து தன்னால் நீங்கள் முடிச்சுக்கலாம், இல்லை யாராச்சும் உங்களை தட்டி எழுப்பலாம். மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்னியா, மூச்சு வாங்குதல். இந்த நெஞ்சு வலியோட கொஞ்சம் மூச்சு வாங்குறதும் இருக்கும் உங்களுக்கு. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். இந்த நெஞ்சு வலி வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அளவுக்கு அதிகமான வேர்த்து ஊற்றுதல் இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன் சொல்லப்படுற நெஞ்சு நல்லா துடிக்கிறது உங்களுக்கே வெளியே தெரியும். ஸோ இது 5 சிம்டமும் உங்கள் நெஞ்சு வலியோடு சேர்ந்து வரும்போது அது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உடனடியாக ஒரு அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக இசிஜி எடுத்து தேவையான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். இதை தவிர்த்து ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னு சிலது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நெஞ்சு வலி கூட ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு கண்ணு மங்கலாக தெரியறதோ, ஒரு சில பேருக்கு வந்துட்டு நாசியா, கொமட்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு வாமிட்டிங், வாந்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் ஃபியர் ஆஃப் டெத். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு அனுபவிச்சில்லாத ஒரு பயம், ஸோ நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படலாம். இது வந்துட்டு இந்தியாவில் இல்லைனாலும் மேற்கத்திய நாடுகளில் இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தக்க சிகிச்சையை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. நன்றி.